அன்பார்ந்த பக்தர்களே, சிறப்பு சிவஸ்தலங்கள் வரிசையில் சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை சிவஸ்தலம் மிகவும் சிறப்பு உடைத்து. இந்த திருத்தலம் தேவார பாடல்கள் வரிசையில் அமையாவிட்டாலும் பல சிறப்புகளை கொண்ட ஒரு முக்கிய ஸ்தலமாக இருந்து வருகிறது. அவற்றில் ஒரு சில சிறப்புகளை குறித்து அறிந்த வரையில் அதனை அடியேன் ஒரு பாடலாக அமைத்து இசைத்து இங்கு சமர்ப்பணம் செய்ய விரும்புகின்றேன். அத்தகைய சிறப்புகள்: ஒன்று, சந்திரனுக்கு பாப விமோசனம் கிடைத்தது. இங்கு சந்திர புஷ்கரணியில் மூழ்கி சிவலிங்க பூஜை செய்து சிவனருள் பெற்று, மேலும் சந்திரனின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் தன் சிரசில் பிறையாக சூடிய சிறப்பு சிவஸ்தலம் இந்த ஸ்தலம். அடுத்தது, மகான் சதாசிவ பிரம்மேந்திரர் சந்நிதி இங்கு உள்ளது. அதில் ஜோதி ஸ்வரூபமாய் அனைவருக்கும் காட்சியளித்த ஸ்தலமாகும். அடுத்தது, ஸ்ரீ ராமபிரான் சேதுக்கரையை நாடும்போது இலங்கைக்கு செல்வதற்காக இத்திருத்தலத்தில் அகஸ்திய முனிவரின் ஆலோசனைப்படி சிவலிங்க பூஜை செய்து பின் சேதுக்கரையை அடைந்து சேது பாலம் அமைத்து இலங்கையை அடைந்து அன்னை சீதையை மீட்டார். அத்தகைய சிறப்பினை கொண்டது இந்த திருத்தலம். அடுத்ததாக, வானர வீரர்கள் ஸ்ரீராம சேவையில் ஈடுபட்ட போது இஸ்தலம் வழியாக சென்றபோது அத்தனை வீரர்களுக்கும் பசுப்பினி ஆற்றிய ஒரு சிறப்பு சிவஸ்தலமாக இந்த ஸ்தலம் அமைந்து உள்ளது. மேலும் பலராமர் யாத்திரையின் போது ஒரு சூரனை அடித்த காரணத்தினால் ஏற்பட்ட பாப நிவர்த்திக்காக இங்கு இந்த சிவலிங்கத்தை வில்வத்தினால் பூஜை செய்து பாப விமோசனம் பெற்று மீண்டும் துவாரகை சென்று துவாரகையை மீட்டு ஆட்சி புரிந்ததாக வரலாறு கூறுகின்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை தொகுத்து அடியேன் இப்பாடலில் இசை வடிவாக சமர்ப்பணம் செய்கின்றேன். ஈசனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவகங்கை சீமையில் ஸ்தலம் ஒன்று கண்டேன். வைகை நதி கரையில் அமைந்திட கண்டேன். சிவகங்கை சீமையில் ஸ்தலம் ஒன்று கண்டேன். வைகை நதி கரையில் அமைந்திட கண்டேன். வில்வவன காடில் ஸ்வயம்புவை கண்டேன். வெண்மை நிறம் கொண்ட லிங்கமாய் கண்டேன். அது மானாமதுரையாம் ஸ்தலம் என உணர்ந்தேன். ஆனந்த வல்லியுடன் சோமேஸ்வரராய் ஆனந்தமாய் இங்கு அருள் புரிய கண்டேனது மானாமதுரை
ஸ்தலம் என்று உணர்ந்தே ஏ ஏ சந்திர புஷ்கரிணி இருப்பதை கண்டேன். அதில் சந்திரன் மூழ்கியே சயரோகம் நீங்கிடவே சிவலிங்க பூஜை செய்ய சிவனார் மனம் குளிர பிறையாய் மதியை சூடிய ஸ்தலமே தன் சிரசில் பிறையாய் மதியை சூடிய ஸ்தலமே அது மானாமதுரையா சிவஸ்தலமே. சதாசிவ பிரம்மேந்திர சந்நிதி கண்டேன். ஜோதிஸ்வரூபமாய் அருளிடக் கண்டேன். திருநீலகண்டனின் திருவிளையாடலில் நரிகளை பரியாக்கி நாயகனாய் நின்ற ஈசனை கண்டேன். மாணிக்க வாசகருக்கு அருள் புரிந்த ஸ்தலமே அது மானாமதுரையாம் சிவஸ்தலமே புண்ணிய சிவஸ்தலமே. ஸ்ரீராமர் சேவை செய்த வானர சேனையின் பசிப்பினி தீர்த்த சிவஸ்தலமே. அன்று வானர வீர மதுரை ஸ்தலமே இன்று மானாமதுரையாம் சிவஸ்தலமே புண்ணிய சிவஸ்தலமே புண்ணிய சிவஸ்தலமே. அகஸ்திய முனிவரின் அருள் உரை கேட்டு அயோத்தி ராமனும் சிவபூஜை செய்த சிவஸ்தலமே. பின்னர் சேது கரையடைந்து பாலமும் அமைத்து லங்கையை அடைந்து சீதையை மீட்டார். அந்த சிறப்புடைய இந்த சிவஸ்தலமே அது மானாமதுரையாம் சிவஸ்தலமே மானாமதுரையாம் சிவஸ்தலமே. பலராமர் யாத்திரையில் சூரனை அழித்ததால் பாப விமோசனம் பெற வந்த ஸ்தலமே. சிவனார் மனம் குளிர சிவலிங்க பூஜை செய்து திருவருள் பெற்று துவாரகையை மீட்டார். அந்த சிறப்பு ஸ்தலமே இந்த சிவஸ்தலமே. அது மானாமதுரையாம் சிவஸ்தலமே மானாமதுரையாம் சிவஸ்தலமே. சிவகங்கை சீமையில் ஸ்தலம் ஒன்று கண்டேன். வைகை நதி கரையில் அமைந்திட கண்டேன். வில்வவன காட்டில் ஸ்வயம்புவாய் கண்டேன். வெண்மை நிறம் கொண்ட லிங்கமாய் கண்டேன். அது மானாமதுரையாம்
ஸ்தலம் என உணர்ந்தேன். ஆனந்தவல்லியுடன் சோமேஸ்வரராய் ஆனந்தமாய் இங்கு அருள் புரிய கண்டேன். அருள் புரிய கண்டேன். சிவமே அருள் புரிய கண்டேன். ஆனந்தவல்லி சமேதராய் சோமேஸ்வர பெருமான் அருள் புரிய கண்டே. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். நன்றி.